ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 2024 ரிலீஸ் ஆன ஒரு தமிழ் த்ரில்லர் மூவி. படத்தோட பேர் நியதி. படத்தோட ஒன்லைன் என்னன்னா, ஹீரோ ஒரு பிரைவேட் டிடெக்டிவ். போலீஸ்க்கு கேஸில் ஹெல்ப் பண்ணுற அளவுக்கு ஹீரோ கிட்ட அப்சர்விங் ஸ்கில்ஸ் நிறையவே இருக்கு. ஒரு நாள் ஹீரோ கார் டிரைவ் பண்ணிட்டு போகிறப்ப ஒருத்தன் சடனாக குறுக்க வந்து விழுந்து இறந்து போயிடுறாரு. இந்த விபத்தை ஹீரோ மறைக்கணும்னு ட்ரை பண்ணுறப்ப ஒரு ஸ்ட்ரேஞ்சர் ஹீரோவை பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் தான் பல உண்மைகள் வெளியே வருது. வேறு ஒரு பிரச்சனையில தனக்கே தெரியாம இன்வால்வ் ஆனதை ஹீரோ ரியலைஸ் பண்றாரு. அது என்ன பிரச்சனை, இறந்து போன ஆள் எப்படிப்பட்டவன், அந்த ஸ்ட்ரேஞ்சர் யாரு, ஹீரோ இதை எப்படிலாம் டீல் பண்ணான்னு இந்த வீடியோல டீட்டெயிலாக பார்க்கலாம். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான த்ரில்லிங்கான டிடெக்டிவ் அண்ட் இன்வெஸ்டிகேஷன் மூவிஸ் நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட வாய்ஸ் ஆஃபிஷியலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓப்பனிங் சீன்ல கோயம்புத்தூர்ல இருக்கிற சைபர் ஸ்பை டிடெக்டிவ் ஏஜென்சியை காட்டுறாங்க. இவர் தான் இந்த ஏஜென்சியோட பாஸ். இவர்கிட்ட அசிஸ்டண்டா வேலை பார்க்குறவர் தான் படத்தோட ஹீரோ, பேரு செரியன். இப்போ ஆஃபீஸ்க்கு ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஹீரோ கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டு வந்திருக்காங்க. ஒய்ஃபை பிளாக்மெயில் பண்ற மாதிரியான லெட்டர்ஸ் வீட்டு வாசல்ல கிடந்ததாவும் அதை பண்றது ஒய்ஃபோட எக்ஸ் லவரா தான் இருக்கும்னு ஹஸ்பண்ட் சொல்றாரு. ஹஸ்பண்ட் கிட்டையும் ஒய்ஃப் கிட்டையும் ஹீரோ தனித்தனியா விசாரிக்கிறாரு. லெட்டர்ஸ் வந்த 3 தடவையுமே ஹஸ்பண்ட் தான் எடுத்தாராம். லெட்டர்ஸ்ல ஹேண்ட் ரைட்டிங் இல்ல, டைப் பண்ணி தான் வந்திருக்கு. அது மட்டும் இல்ல, எக்ஸ் லவர் இப்படி பண்ற ஆள் இல்லைன்னு ஒய்ஃப் சொல்றாங்க. இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வச்சு ஹீரோ கூட்டி கழிச்சு பாக்குறாரு. அந்த லெட்டர்ஸ போடுறதே ஹஸ்பண்ட் தான் கரெக்டா ஹீரோ கெஸ் பண்றாரு. இத கேட்டதும் ஒய்ஃப் ஹஸ்பண்ட திட்டிட்டு கோச்சிட்டு போயிடுறாங்க. இத பார்த்த பாஸ், உண்மையை கண்டுபிடிக்கிறது முக்கியம் இல்ல, அதை எப்ப வெளியே கொண்டு வரணும்னு முதல்ல கத்துக்கன்னு அட்வைஸ் பண்ணிட்டு போறாரு. அடுத்து ஒரு வயசானவர் ஹீரோ பாக்குறதுக்காக ஏஜென்சிக்கு வராரு. என்ன விஷயம்னு ஹீரோ கேக்குறாரு. இவர் பேரு சிவகுமாரா. இவருக்கு காலேஜ் படிக்கிற பொண்ணு இருக்காங்க. அந்த பொண்ணு அதே காலேஜில் லைப்ரரினா வேலை பார்க்குற ஒருத்தரை லவ் பண்ணுறதா சொல்கிறாங்களாம். பொண்ணுக்கும் இவர் மாப்பிள்ளை பார்க்கறதுனால அந்த லைப்ரரியன் எப்படிப்பட்டவர்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அப்பா வந்திருக்காரு. லைப்ரரியனோட பேர் மூர்த்தி. ஃபோன் நம்பர் ஃபோட்டோ ஏதாவது இருக்கான்னு ஹீரோ கேட்க, ஃபோன் நம்பர் இல்லைன்னு சொல்லிட்டு ஃபோட்டோவை மட்டும் அப்பா கொடுக்குறாரு. இவரோட கேரக்டர், டெய்லி ஆக்டிவிட்டீஸை மட்டும் கண்டுபிடிச்சா போதுமானு ஹீரோ கேட்குறாரு. இந்த லைப்ரரியன் எங்கே இருக்காருன்னு தெரில. ஒரு வாரமாக காலேஜுக்கும் வரலையா. அவர் இருக்கிற இடத்தையும் கொஞ்சம் கண்டுபிடிச்சு சொல்லுங்கன்னு அப்பா ரிக்வஸ்ட் பண்ணுறாரு. சரி, உங்க டீட்டெயில்ஸை கொடுத்துட்டு போங்க, நானே கால் பண்றேன்னு சொல்லி ஹீரோ வயசானவரை அனுப்பி வைக்கிறாரு. அடுத்த சீன்ல பாஸ் சொன்ன ஒரு அட்ரஸ்க்கு ஹீரோ போறாரு. இங்க திருட்டு நடந்திருக்க போல. ஹீரோ போன நேரம் அங்க ஒரு எஸ்ஐ நின்றுட்டு இருக்காரு. இவரோட பேரு பிரகாஷ். ஹீரோ தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டு இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக வந்திருக்கேன்னு சொல்லுவோம். அப்ப நாங்க எதுக்கு இருக்கோம்னு எஸ்ஐ திமிரா பேசுறாரு. எஸ்ஐயும் ஹீரோவும் அந்த வீட்டுல க்ளூஸ் கிடைக்குதான்னு பாக்குறாங்க. கொஞ்ச நேரத்துல எஸ்ஐ அங்கிருந்து கிளம்பிடுறாரு. அப்படி இந்த சீனை கட் பண்ணிட்டு பாஸ் கிட்ட ஒரு இன்ஸ்பெக்டர் பேசுறத காட்டுறாங்க. ஒரே ஏரியாவில் 3 வீட்டில் திருட்டு நடந்திருக்கு. ஆனால் போலீஸ்க்கு எந்த எவிடன்ஸும் கிடைக்கல. நேற்று அதே ஏரியாவில் தான் எம்எல்ஏ வீட்லேயும் திருட்டு நடந்திருக்கு. இப்போ ஹீரோ போய் அப்சர்வ் பண்ணது கூட அந்த எம்எல்ஏவோட வீடு தான். இந்த கேஸில் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஏகப்பட்ட ப்ரெஷர் இருக்கிறதுனால இன்ஸ்பெக்டர் டிடெக்டிவ் ஏஜென்சி பாஸ் கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்காரு. அதனால தான் பாஸ் ஹீரோவை அனுப்பி வச்சாரு. எம்எல்ஏ ஃபாரின் டூர் போயிட்டு திரும்பி வந்துட்டு இருக்காராம். அதுக்குள்ள இந்த கேஸ்ல ஏதாவது அப்டேட் கிடைக்கணும்னு இன்ஸ்பெக்டர் டென்ஷன்ல இருக்காரு. அப்ப எஸ்ஐ அங்க வந்து எம்எல்ஏவோட வீட்டுல எந்த எவிடன்ஸும் கிடைக்கலன்னு சொல்றாரு. அந்த 3 வீட்டுல நடந்த மாதிரியே எம்எல்ஏவோட வீட்லயும் பூட்டை உடைச்சிட்டு நுழைஞ்சிருக்காங்கன்னு சொல்லி ஒரு பூட்டை எஸ்ஐ காட்டுறாரு. அடுத்தப்பலே ஹீரோ அங்க வராரு. ஏதாவது கிடைச்சதான்னு பாஸ் கேட்க, ஹீரோ இப்போ ஒரு எக்ஸ்பிளனேஷனை கொடுக்குறாரு. ஏற்கனவே 3 வீட்டில் நடந்த திருட்டுக்கும் எம்எல்ஏவோட வீட்டில் நடந்த திருட்டுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லையா. ஏன்னா மற்ற வீட்டுல எல்லாம் பூட்டை உடைச்சிட்டு வீட்டுக்குள்ள போனனால கதவுல ஸ்கிராச் மார்க்ஸ் இருக்கு. ஆனா எம்எல்ஏவோட வீட்டுல பூட்டை சாவியை வச்சு திறந்து வீட்டுக்குள்ள போயிட்டு அதுக்கப்புறமா பூட்டை உடைச்சிருக்காங்க. பூட்டை கிச்சன் ஸ்லாப்ல வச்சு உடைச்சதுக்கான எவிடன்ஸை ஹீரோ காட்டுறாரு. ஸோ அந்த வீட்டுக்கு சம்பந்தப்பட்ட யாரோ தான் திருடி இருக்காங்கன்னு ஹீரோ சொல்றாரு. இதை வச்சு இன்வெஸ்டிகேட் பண்ணி திருடினை கண்டுபிடிச்சிடலான்னு இன்ஸ்பெக்டர் ஹாப்பி ஆகுறாரு. நம்ம கண்டுபிடிக்க முடியாத விஷயத்த இவன் கண்டுபிடிச்சிட்டானேன்னு ஹீரோ மேல எஸ்ஐக்கு கொஞ்சம் பொறாமையா இருக்கு. ஹீரோவை முறைச்சு பார்த்துட்டே எஸ்ஐ போறாரு. அடுத்த சீன்ல நைட் டைம்ல பாஸோட காரை மெக்கானிக் ஷாப்ல இருந்து எடுத்துட்டு ஹீரோ டிரைவ் பண்ணிட்டு போறாரு. அப்ப பாஸ் கால் பண்ணி அவசரமா வெளியூர் போறதாவும் வரதுக்கு 2 நாள் ஆகும்னு சொல்லவும் சரி சார்னு சொல்லிட்டு ஹீரோ காலை கட் பண்ணிடுறாரு. போனை வைக்கலான்னு போறப்ப அது ஸ்லிப் ஆகி கீழே விழுகுது. அதை எடுக்கிறதுக்காக ஹீரோ குனியிறப்ப யாரோ ரோட்ல சடனா குறுக்க வந்து விழுகிறாங்க. ஷாக்கான ஹீரோ பிரேக்கை போட்டு இறங்கி போய் பாக்குறாரு. கார் முன்னாடி விழுந்த ஆளு இறந்து கிடக்காரு. என்ன பண்றதுன்னு யோசிச்ச ஹீரோ டெட் பாடியை தூக்கி வேகமா கார் டிக்கியில வச்சுட்டு கிளம்புறாரு. கொஞ்ச தூரம் போனதுமே ரோட்ல எஸ்ஐ நிக்கிறத பார்த்து காரை நிப்பாட்டுறாரு. காரு சடனா ஸ்டாப் ஆகவும் எஸ்ஐக்கும் ஹீரோ மேல டவுட் வருது. கார்ல ஹீரோவை பார்த்ததும் பேப்பர்ஸ் இருக்கா, இந்த நேரத்தில் எங்க போயிட்டு வரேன்னு வேணும்னே கேள்வி கேட்கிறாரு. எஸ்ஐ காரை செக் பண்ண போறாருன்னு தெரிஞ்சதும் ஹீரோ வேகமா இறங்கி வந்து எஸ்ஐ கிட்ட ஆர்கியூ பண்றாரு. அப்ப அந்த பக்கமா இன்ஸ்பெக்டர் கார்ல வராரு.
நமக்கு இன்வெஸ்டிகேஷனில் ஹீரோவோட ஹெல்ப் தேவைப்படும். அவகிட்ட போய் பிரச்சனை பண்ணாதீங்கன்னு எஸ்ஐ கிட்ட சொல்லவும் ஹீரோவை எஸ்ஐ அனுப்பி வச்சிடறாரு. அப்போ ஹீரோவோட கார் டிக்கி சரியாக க்ளோஸ் ஆகாமல் லைட்டை திறக்குது. உள்ளே ஏதோ இருக்கேன்னு பார்த்த எஸ்ஐ ஹீரோவை பைக்கில் ஃபாலோ பண்ணிட்டு போகிறாரு. எஸ்ஐ ஃபாலோ பண்ணிட்டு வராருன்னு சைட் மிரர்லேயே பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோ வேகமாக டிரைவ் பண்ணிட்டு போய் ஒரு டேர்னிங்கில் மறைவா நிற்கிறாரு. அது தெரியாம எஸ்ஐ நேரா போயிடுறாரு. அதுக்கப்புறமா ஹீரோ பக்கத்துல ஆள் நடமாட்டமே இல்லாத இடத்துக்கு பாடியை கொண்டு போறாரு. அங்க பாடியை புதைக்கிறப்பதான் அந்த ஆளோட முகத்தை ஹீரோ நல்லா பாக்குறாரு. அது வேற யாரும் இல்ல, காலையில ஒரு வயசானவர் ஆபீஸ்க்கு வந்து லைப்ரரியனை பத்தி விசாரிக்க சொன்னார்ல, அந்த லைப்ரரியன் தான் இப்ப இறந்து கிடக்குறது. என்னடா இப்படி ஆயிடுச்சேன்னு ஹீரோ அப்செட் ஆகுறாரு. பாடியை புதைச்சிட்டு ஹீரோ கார்ல உட்காந்துருக்கிறப்ப எஸ்ஐ திரும்பி வராரு. இப்போ கார் டிக்கியை செக் பண்ணி பார்த்துட்டு என்ன ஒன்றுமே இல்லையேன்னு எஸ்ஐ டிசப்பாயிண்ட் ஆகுறாரு. உன்கிட்ட ஏதோ தப்பு இருக்கு, சீக்கிரமே என்கிட்ட மாட்டுவேன்னு எஸ்ஐ ஹீரோ வார்ன் பண்ணிட்டு போறாரு. அடுத்த சீன்ல ஹீரோக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. லைப்ரரியனை பத்தி விசாரிச்சு சொல்லுங்கன்னு ஒரு வயசானவர் ஹீரோ கிட்ட தன்னோட ஃபோன் நம்பரையும் அட்ரஸையும் கொடுத்துட்டு போனார்ல, அது ரெண்டுமே ஃபேக்கு. ஹீரோ அடுத்து ஒரு ஃப்ரெண்டை மீட் பண்றாரு. இவர் கான்ஸ்டபிளா இருக்காரு. நடந்தது எல்லாத்தையும் ஃப்ரெண்டு கிட்ட ஹீரோ ஷேர் பண்றாரு. என்னடா ஒருத்தனை கொலை பண்ணி புதைச்சிட்டு வந்திருக்கான்னு ஃப்ரெண்டு ஷாக் ஆகுறாரு. பேசாம நான் ஸ்டேஷன்ல சரண்டர் ஆகிறேன்னு ஹீரோ சொல்ல வேண்டான்னு ஃப்ரெண்டு சொல்றாரு. ஏன்னா ஹீரோ பண்ணது யாருமே பார்க்கல, யாராவது அந்த லைப்ரரியை காணும்னு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்களான்னு பார்ப்போன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு போறாரு. அப்போ ஆப்போசிட்ல இருக்கிற மெடிக்கல் ஷாப்ல இருந்து அந்த வயசானவர் போறதை ஹீரோ பாக்குறாரு. இவர் தானே ஏஜென்சிக்கு வந்துட்டு போனதுன்னு அவரை ஃபாலோ பண்ணலான்னு ஹீரோ ட்ரை பண்றாரு. ஹீரோ பார்த்ததுமே வயசானவர் பதட்டமாகி ஒரு ஆட்டோல ஏறி கிளம்புறாரு. இவர் இதுக்கு நம்மளை பார்த்து பயப்படணும்னு ஹீரோக்கு ஒன்றுமே புரியல. அடுத்த சீனில் ஹீரோக்கு ஒரு அனானிமஸ் கால் வருது. ஹீரோ லைப்ரரியனை ஆக்சிடென்ட் பண்ணி பாடியை டிக்கியில் போட்டு கொண்டு போனதை யாரோ பார்த்துருக்காங்க போல. நீ கொன்னவனோட டெட் பாடி வேணும்னு அந்த ஸ்ட்ரேஞ்சர் ஹீரோவை பிளாக்மெயில் பண்ணுறான். எதுக்குன்னு ஹீரோ கேட்டோம் ஸ்ட்ரேஞ்சர் சொல்லலை. நைட்டு நான் சொல்கிற இடத்துக்கு டெட் பாடியை கொண்டு வா, உன் டிடெக்டிவ் மூலையை யூஸ் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாதன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரேஞ்சர் காலை கட் பண்ணிடுறான். ஹீரோவும் வேற வழி இல்லாம நைட் அந்த லைப்ரரியனை புதைச்ச இடத்துக்கு போறாரு. அந்த குழியை தோண்டி லைப்ரரியனோட ஷர்ட் பாக்கெட்டு பேண்ட் பாக்கெட்லாம் செக் பண்றாரு. அப்ப லைப்ரரியனோட முதுகுல ஒரு கத்தி குத்தி இருக்கதை பாக்குறாரு. லைப்ரரியன் கோட்டு போட்டிருந்தனால நேத்து அதை ஹீரோ கவனிக்கல போல. சோ லைப்ரரியன் கார் அடிச்சு சாகலையோன்னு ஹீரோ யோசிக்கிறாரு. லைப்ரரியனோட வாய்க்குள்ள ஹீரோ செக் பண்றப்ப ஒரு மெமரி கார்டு கிடைக்குது. ஹீரோ கொஞ்ச நேரத்துல பாடியை கவர் பண்ணி ஸ்ட்ரேஞ்சர் சொன்ன ஸ்பாட்டுக்கு கொண்டு போறாரு. அங்க ஸ்ட்ரேஞ்சர் மாஸ்க் போட்டு வந்து நிக்கிறான். ஹீரோவை கிளம்புன்னு சைகையிலே ஸ்ட்ரேஞ்சர் செல்லவும் ஹீரோ போறாரு. ஸ்ட்ரேஞ்சர் டெட் பாடியோட காலை பிடிச்சி இழுத்துட்டு போறான். அப்ப கவர்ல இந்த டெட் பாடி அசைவும் ஸ்ட்ரேஞ்சர் ஷாக் ஆகி நிக்கிறாரு. கவருக்குள்ள இருந்து ஹீரோவோட ஃப்ரெண்டு வெளியே வராரு. ஸ்ட்ரேஞ்சரை பிடிக்கிறதுக்காக ஹீரோவும் ஃப்ரெண்டும் இப்படி பிளான் பண்ணிக்காங்க போல. ஃப்ரெண்டுக்கும் ஸ்ட்ரேஞ்சருக்கும் சண்டை நடக்குது. இந்த சண்டையில ஸ்ட்ரேஞ்சர் கல் எடுத்து ஃப்ரெண்டோட தலையில அடிக்கவும் அவரால் அதுக்கு மேல சண்டை போட முடியல. அதுக்குள்ள ஹீரோ வந்து ஸ்ட்ரேஞ்சர் கூட சண்டை போடுறாரு. ஸ்ட்ரேஞ்சர் ஹீரோவையும் அடிச்சு போட்டுட்டு எஸ்கேப் ஆயிடுறான். இவன் யாரா இருப்பான், செத்தவனுக்கும் இவனுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்னு ஃப்ரெண்டு கேட்குறாரு. ஸோ ஸ்ட்ரேஞ்சர் தான் லைப்ரரியனை கொண்டிருக்கணும், லைப்ரரியன் கிட்ட இந்த மெமரி கார்டுக்காக தான் டெட் பாடியை கேட்டிருக்கணும்னு ஹீரோ கெஸ் பண்றாரு. அந்த மெமரி கார்டு டேமேஜ் ஆயிருக்கு போல. சரி, இப்போ ஸ்ட்ரேஞ்சரை பத்தி போலீஸ் கிட்ட சொல்லி பேசாம லீகலாவே போயிடுவோமான்னு ஃப்ரெண்டு கேட்குறாரு. லைப்ரரியனை வாட்ச் பண்ண சொன்ன வயசானவர் எதுக்கு பயந்து ஓடுறாருன்னு ஹீரோக்கு காரணம் தெரியல. அதை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும்னு ஹீரோ நினைக்கிறாரு. அடுத்த சீன்ல ஹீரோ அந்த லைப்ரரியன் வேலை பார்த்த காலேஜ்க்கு போறாரு. அங்க இருக்கிற லைப்ரரியில இப்ப வேற ஒரு இன்சார்ஜ் இருக்காரு. லைப்ரரியன் மூர்த்தி எங்க போனார்னு ஹீரோ கேட்க அவர் எங்க போனாரு என்ன ஆனான்னு தெரியலன்னு இன்சார்ஜ் சொல்றாரு. அங்க லைப்ரரியனோட டேபிள்ல ஏதாவது க்ளூ கிடைக்குமான்னு தேடுறாரு. அங்க இருந்த டஸ்ட்பின்ல கசங்கி போன என்வலப் கவர் கிடக்கிறத பாக்குறாரு. அதுல லைப்ரரியனோட வீட்டு அட்ரஸ் போட்டிருக்கு. ஹீரோ அதை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு ஹீரோவை வாட்ச் பண்றாங்க. அவங்க இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட் தான் போல. ஹீரோ அந்த பொண்ணை பார்த்ததும் அவங்க வேகமா அங்கிருந்து கிளம்புறாங்க. அது ஒருவேளை லைப்ரரியன் லவ் பண்ண பொண்ணா இருக்குமோன்னு ஹீரோக்கு டவுட் வருது. அந்த பொண்ணோட அப்பா பேர் என்னன்னு விசாரிச்சதுல அது வேற பொண்ணுன்னு தெரிய வருது. அடுத்த சீன்ல ஹீரோ லைப்ரரியனோட அட்ரஸ்க்கு போறாரு. அந்த வீடு பூட்டி கிடக்கவும் ஹீரோ கள்ளச்சாவி போட்டு ஓபன் பண்ணி உள்ள போறாரு. அங்க இருக்கிற திங்ஸ் எல்லாம் ஹீரோ செக் பண்றப்ப பெட்ல இருந்து பில்லோ கடியில ஒரு டைரி இருக்கு. அதை ஹீரோ புரட்டி பார்த்துட்டு இருக்கிறப்ப டைரியோட பேஜஸ்குள்ள 3 மெமரி கார்ட்ஸ் இருக்கு. அதுல ஒரு மெமரி கார்டை ஹீரோ தன்னோட போன்ல போட்டு பாக்குறாரு. அது எல்லாமே கேர்ள்ஸ் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ற வீடியோஸ், ட்ரெஸ் சேஞ்ச் பண்ற வீடியோஸா இருக்கு. ஸோ லைப்ரரியன் மோசமான ஆளா இருந்திருக்கான்னு ஹீரோக்கு தெரிய வருது. அந்த மெமரி கார்ட்ஸ் எடுத்துட்டு ஹீரோ வீட்டுக்கு வராரு. ஹீரோ வீட்டுக்குள்ள நுழைஞ்சு லைட்டை ஆன் பண்ணதுமே பவர் கட் ஆகுது. ஹீரோவும் கேன்ல ஏற்றி வச்சுட்டு மெமரி கார்ட்ஸ் எல்லாத்தையும் டேபிளில் வைக்கிறாரு. அடுத்து கிச்சனுக்கு போயிட்டு திரும்பி பார்த்தா டேபிளில் வச்ச மெமரி கார்ட்ஸை காணோம். ஸோ வீட்டுக்குள்ள யாரோ இருக்காங்கன்னு ஹீரோ கெஸ் பண்ணி அலர்ட் ஆகுறாரு. ஸ்ட்ரேஞ்சர் ஹீரோட வீட்டுக்குள்ளேயே நுழைஞ்சிருக்கான்.
ஹீரோ அவன் கூட சண்டை போட ஸ்ட்ரேஞ்சர் ஹீரோவை கீழே தள்ளி கத்தியால் அவரை காயப்படுத்திட்டு எஸ்கேப் ஆயிடுறான். அடுத்த சீன்ல ஹீரோ அந்த வயசானவர் வந்துட்டு போன மெடிக்கல் ஷாப்க்கு போறாரு. கடைக்காரர்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணி சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்றாரு. அதுல வயசானவரை காட்டி அவரோட டீட்டெயில்ஸை ஹீரோ கேட்கிறாரு. இந்த வயசானவர் பேரை மட்டும்தான் கொடுத்ததாவும் நம்பரை கொடுக்கலன்னு கடைக்காரர் சொல்றாரு. அவரோட பேரு புருஷோத்தமனா. ஹீரோவை பார்க்க வந்தப்ப வேற பேரை மாத்தி சொல்லியிருக்கார் போல. வயசானவர் ஹீரோவை பார்த்ததுமே ஆட்டோல ஏறி போனார்ல, அதனால ஹீரோ ஆட்டோ ஸ்டாண்டுக்கும் போய் விசாரிக்கிறாரு. அந்த ஆட்டோ டிரைவர் வயசானவரை இறக்கி விட்ட இடத்த சொன்னதும் ஹீரோ அந்த ஏரியாவுக்கு போறாரு. அங்க ஒரு மளிகை கடையில விசாரிச்சு ஒரு வழியா வயசானவரோட வீரை ஹீரோ கண்டுபிடிக்கிறாரு. ஆனா வீடு போய் பார்த்தா அதுவும் பூட்டி கிடக்கு. திருட்டுத்தனமா உள்ள போய் பார்க்கலாமான்னு ஹீரோ யோசிக்கும் போது எஸ்ஐ அந்த பக்கமா பைக்ல வராரு. அவரோட வீடும் அந்த ஏரியால தான் இருக்கு போல. ஹீரோ எஸ்ஐ கண்ணில் படாம அங்கிருந்து கிளம்பிடுறாரு. அடுத்து நைட் டைம்ல எஸ்ஐ வீட்ல இருந்து கிளம்புனதும் ஹீரோ புருஷோத்தமனோட வீட்டுக்கு போறாரு. புருஷோத்தமன் இப்ப வீட்டுல தான் இருக்காரு. ஹீரோ பார்த்ததுமே பயங்கர ஷாக்கு. யார் சார் நீங்க, எதுக்கு என் ஆஃபீஸ்க்கு வந்து தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்கன்னு ஹீரோ கேட்க புருஷோத்தமன் எந்த பதிலும் சொல்லாம நிக்கிறாரு. அப்ப அங்க கிடக்கிற ஷூஸை ஹீரோ பார்த்ததும் இது ஸ்ட்ரேஞ்சர் போட்டிருந்த ஷூஸ்னு ஹீரோக்கும் ஞாபகம் வருது. இந்த ஷூக்கு சொந்தக்காரன் தான் என்னைய பிளாக்மெயில் பண்ணா, என் வீட்டுக்கும் வந்தான். அவன் இங்கதான் இருக்கானா என்ன, அப்படின்னு அது உங்க பையனான்னு ஹீரோ கேட்கிறாரு. அப்போ ஒருத்தன் ஹீரோ பின்னாடி கத்தியோட வந்து நிக்கிறான். இவன் தான் அந்த ஸ்ட்ரேஞ்சர். ஹீரோ கெஸ் பண்ண மாதிரியே இவன் புருஷோத்தமனோட பையன்தான். ஹீரோ அவனை அடிச்சு மடக்கிறாரு. அப்ப கீழே விழுந்த கத்திய புருஷோத்தமன் எடுத்து ஹீரோ கழுத்துல வச்சு அவனை விட சொல்றாரு. புருஷோத்தமனும் பையனும் ஹீரோவை மிரட்டி லைப்ரரியனை புதைச்ச இடத்துக்கு கூட்டிட்டு போக சொல்றாங்க. ஹீரோவும் வேற வழியே இல்லாம அவங்கள கார்ல கூட்டிட்டு போறாரு. போற வழியில எதுக்காக லைப்ரரியனை கொலை பண்ணீங்கன்னு பையன் கிட்ட கேட்க வாயை மூடிட்டு நீ வண்டியை ஓட்டுன்னு பையன் சொல்றான். லைப்ரரியோட டெட் பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணாலே அவர் எப்படி செத்தார்னு கண்டுபிடிச்சலாம். அது மட்டும் இல்லை, லைப்ரரியோட ஃபோட்டோவை எடுத்துட்டு உங்கள் அப்பா என் ஆஃபீஸ்க்கு வேற வந்திருக்காரு. நீங்கள் 2 பேரும் இந்த கொலையில் இன்வால்வ் ஆயிருக்கீங்கன்னு இதுலேயே தெரிஞ்சிடும்னு ஹீரோ சொல்கிறாரு. இதை கேட்டதுமே புருஷோத்தமனுக்கு லைட்டாக பயம் வந்துடுது. பேசாமல் இப்படியே விட்டுறலாமான்னு பையன் கிட்ட புருஷோத்தமன் கேட்க நீங்கள் சும்மா இருங்க நான் பார்த்துக்கிறேன்னு பையன் சொல்லிடுறான். ஹீரோ அவங்க 2 பேரையும் லைப்ரரியை புதைச்ச இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. பையன் லைப்ரரியோட பாடியில் எதையோ தேடி பார்க்குறான். மெமரி கார்டை தானே தேடுற, அது என்கிட்ட தான் இருக்குன்னு ஹீரோ சொல்கிறாரு. உண்மை சொல்லலைன்னா மெமரி கார்டை போலீஸ்கிட்ட கொடுத்துருவேன்னு ஹீரோ சொல்லவும் அதை மட்டும் பண்ணிடாதீங்கன்னு புருஷோத்தமன் காலில் விழுந்து கெஞ்சுறாரு. இப்போதான் என்ன நடந்துச்சுன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. புருஷோத்தமனோட பொண்ணு பேர் காயத்ரி. அவங்க ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டு. அம்மா இல்லாதனால அப்பா தான் வளர்த்துருக்காரு. காயத்ரிக்கு ஹார்மோன் ப்ராப்ளம்ஸ்னால தன்னை ஒரு ஆணை உணர ஆரம்பிச்சிருக்காங்க. வெளி உலகத்துக்கு பொண்ணா இருந்தாலும் மனசளவில் பையன் மாதிரி இருந்திருக்காங்க. பசங்க மாதிரியே ட்ரெஸ் பண்ணுறது, ஸ்மோக் பண்ணுறதுலாம் ட்ரை பண்ணியிருக்காங்க. பொண்ணோட பிஹேவியரில் சேஞ்சஸ் தெரியவும் புருஷோத்தமன் காயத்ரிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு டிசைட் பண்ணிக்காரு. அப்போதான் தனக்கு இருக்கிற உடல் ரீதியான பிரச்சனையை பற்றி காயத்ரி சொல்லி அழுதுருக்காங்க. கல்யாணம்லாம் வேண்டாம், நான் வீட்டை விட்டு போயிடுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் புருஷோத்தமன் காயத்ரியோட பிரச்சனையை புரிஞ்சுக்கிட்டு சப்போர்ட் பண்ணிக்காரு. நீ பொண்ணா இருந்தாலும் சரி பையனா இருந்தாலும் சரி அப்பா விட்டு போயிடாதுன்னு புருஷோத்தமன் சொல்லியிருக்காரு. காயத்ரி படித்த காலேஜில் தான் லைப்ரரியன் வேலை பார்த்துருக்காரு. இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா காலேஜில் ஹவுஸ் கீப்பிங் லேடியை கரெக்ட் பண்ணி லேடிஸ் ரெஸ்ட் ரூமில் சீக்ரெட்டாக ஃபோனை வச்சு கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸை அந்தரங்கமாக வீடியோ எடுத்திருக்காரு. ஒரு நாள் ஹீரோ லைப்ரரிக்கு போனப்போ ஒரு ஸ்டூடெண்ட் பார்த்துக்கிட்டே இருந்தாங்கல்ல, அந்த ஸ்டூடெண்ட்டோட பேர் வாணி. ஒரு நாள் லைப்ரரியன் வாணியோட பிரைவேட் வீடியோவை அவங்க கிட்டே காட்டியிருக்காரு. நீ ஹெச்ஓடி கிட்ட அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணால் படிக்காமே பாஸ் ஆகலாம், இல்லைன்னா இந்த வீடியோவை ஆன்லைனில் அப்லோட் பண்ணிடுவேன்னு லைப்ரரியன் மிரட்டியிருக்காரு. பயந்து போன வாணி அப்படி எதுவும் பண்ணிடாதீங்கன்னு கெஞ்சிருக்காங்க. இந்த கான்வர்சேஷனை லைப்ரரியில் இந்த காயத்ரி கேட்டிருக்காங்க. லைப்ரரியை அடிச்சு கீழே தள்ளியிருக்காங்க. பொண்ணுங்கன்னா உனக்கு அவ்வளோ கேவலமாக போயிடுச்சான்னு கேட்டு அவர் முகத்திலேயே துப்பிட்டு வாணியை கூட்டிட்டு போயிருக்காங்க. லைப்ரரி போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிடலான்னு வாணி கிட்ட காயத்ரி சொல்லியிருக்காங்க. ஆனால் வாணி தன்னோட பேர் டேமேஜ் ஆகிடும், அப்பா என்னை காலேஜுக்கு அனுப்ப மாட்டார்னு பயந்து போலீஸ் கிட்ட போக வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. எங்கே போனாலும் இந்த பிரச்சனை வந்துட்டு தான் இருக்கும், நாம தான் நம்மளை பத்திரமா பார்த்துக்கணும்னு காயத்ரி அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. உங்களை பார்த்ததுமே எனக்கு தைரியம் வந்த மாதிரி தான் இருக்கு, லைப்ரரி கிட்ட இருக்கிற வீடியோ வாங்கிடலான்னு வாணி சொல்லியிருக்காங்க. சரி, நாளைக்கு அவன் கிட்ட இந்த வீடியோ வாங்கிடலான்னு காயத்ரி சொல்லவும் அவங்க நம்பரை வாணி வாங்கியிருக்காங்க. அன்னைக்கு நைட்டு வாணியும் காயத்ரியும் மெசேஜில் சேட் பண்ணியிருக்காங்க. காயத்ரி லைப்ரரியை அடிச்சதை பார்த்த வாணிக்கு காயத்ரி மேலே ஒரு அட்ராக்ஷன் வந்திருக்கு. உங்களை பார்த்தா பையன் மாதிரி இருக்கு வான்னு சொல்லி வாணி ஒரு கிஸ் மெயிலே அனுப்பியிருக்காங்க. மனசுலேயே பையனா ஃபீல் பண்ணி வாழ்ந்துட்டு இருந்த காயத்ரிக்கு வாணி இப்படி சொன்னது சந்தோஷத்தை கொடுத்துருக்கு. அடுத்த நாள் காலேஜ் லைப்ரரியில் காயத்ரியும் வாணியும் மீட் பண்ணிக்காங்க. மெசேஜில் மட்டும்தான் கிஸ் அனுப்புவேன், நேரில் கிடையாதான்னு காயத்ரி கேட்க வாணி காயத்ரியை கிஸ் பண்ணுறதுக்காக க்ளோஸாக வந்திருக்காங்க. அதை லைப்ரரியன் பார்த்ததும்
ஓ, இதுதான் உங்க பிரச்சனையா? உனக்கு ஆம்பளைங்களே பிடிக்காதா? நீ பண்றதை வெளியே சொல்லட்டுமான்னு மிரட்டியிருக்காரு. நீ பண்றது ரொம்ப தப்புன்னு காயத்ரி சொல்ல, லைப்ரரியன் அவங்கள அடிச்சு கீழே தள்ளிவிட்டு வாணியை மட்டும் வெளியே அனுப்பி லைப்ரரி கதவை சாத்தியிருக்காரு. காயத்ரியை அடிச்சு அன்கான்சியஸ் ஆக்கி அவங்கள லைப்ரரியன் அபியூஸ் பண்ணிருக்காரு. அதை போன்ல ரெக்கார்டும் பண்ணியிருக்காரு. காயத்ரி அவமானப்படுத்தினதுக்கு பழி வாங்கின விதமா லைப்ரரியன் அந்த வீடியோல தன்னோட ஃபேஸை மட்டும் மறைச்சிட்டு ஆன்லைன்ல அப்லோடும் பண்ணி விட்டாரு. அன்னைக்கு நைட்டு காயத்ரி வீட்டில் சோர்வா படுத்திருக்கதா பார்த்த புருஷோத்தமன் என்ன ஆச்சுன்னு கேட்டிருக்காரு. அதுக்கு காயத்ரி காய்ச்சல் அடிக்குது, டேப்லெட் போட்டிருக்கேன்னு பொய் சொல்லியிருக்காங்க. சரி ரெஸ்ட் எடுன்னு புருஷோத்தமன் சொல்லியிருக்காரு. அப்போ வெளியூர்ல இருந்து அவரோட பையன் சடனாக வீட்டுக்கு வந்திருக்கான். என்ன விஷயம்னு புருஷோத்தமன் கேட்க காயத்ரியோட வீடியோவை பையன் காட்டியிருக்கான். அதை பார்த்து ஷாக் ஆகி புருஷோத்தமன் கதறி அழுதுருக்காரு. அப்போ காயத்ரியோட ரூம்ல சத்தம் கேட்கவும் அப்பாவும் பையனும் போய் பார்த்துருக்காங்க. காயத்ரி தூக்கு மாட்டி சூசைட் பண்ணியிருக்காங்க. அப்படி இந்த சீனை கட் பண்ணிட்டு ப்ரெசண்ட்டை காட்டுறாங்க. என் பொண்ணோட உயிர் என் கண்ணு முன்னாடியே போயிடுச்சுன்னு புருஷோத்தமன் சொல்லி அழுகிறாரு. காயத்ரி இறந்ததுக்கு அப்புறம் வாணி புருஷோத்தமனோட வீட்டுக்கு போய் இதெல்லாம் என்னாலதான்னு சொல்லி மன்னிப்பு கேட்டிருக்காங்க. லைப்ரரியனை பத்தியும் அவர்கிட்ட இந்த மாதிரி நிறைய பொண்ணுங்களோட வீடியோஸ் இருக்கதையும் வாணி சொல்லியிருக்காங்க. காயத்ரிக்கு நடந்த மாதிரி வேற எந்த பொண்ணுக்கும் நடக்கக்கூடாதுன்னு லைப்ரரியனை புருஷோத்தமன் தேடி இருக்காரு. எப்படியாவது அந்த வீடியோஸ் எல்லாத்தையும் அழிச்சிடணும்னு நினைச்சிருந்திருக்காரு. ஆனா காயத்ரி இறந்ததுக்கு அப்புறம் லைப்ரரியன் அப்ஸ்காண்ட் ஆனனால அவனையும் கண்டுபிடிக்க முடியல. அதனாலதான் புருஷோத்தமன் ஹீரோ கிட்ட போய் சொல்லி லைப்ரரியனை கண்டுபிடிக்க ஹெல்ப் கேட்டிருக்காரு. இன்னொரு பக்கம் பையனும் லைப்ரரியனை தேடி இருக்கான். அவன் லைப்ரரியனை கண்டுபிடிச்சு வீடியோவை டெலீட் பண்ணுன்னு சொல்லியிருக்கான். அதுக்கு லைப்ரரியன் பணம் கொடுத்தா டெலீட் பண்றேன்னு பதில் சொல்லியிருக்காரு. பையனும் சரின்னு சொல்லி லைப்ரரியனை வர சொன்ன இடத்துக்கு போயிருக்கான். அங்க லைப்ரரியன் மெமரி கார்டை காட்டி பணத்தை கொடுன்னு சொல்ல பையன் லைப்ரரியன் கூட சண்டை போட்டிருக்கான். அப்பதான் மெமரி கார்டை லைப்ரரியன் வாய்க்குள்ள போட்டிருக்காரு. இன்னும் எத்தனை பொண்ணுங்களோட அப்படி நாசமாக்குவேன்னு கேட்டு கத்தி எடுத்து லைப்ரரியனோட முதுகுலே பையன் குத்திருக்கான். அவன்கிட்ட இருந்து தப்பிக்க ட்ரை பண்ணி தான் ரோடுக்கு ஓடினப்ப ஹீரோவோட கார் முன்னாடி லைப்ரரியன் விழுந்திருக்காரு. ஹீரோ ஆக்சிடென்ட் பண்றதா நினைச்சு லைப்ரரியனோட பாடியை கார் டிக்கியில போட்டு கொண்டு போனதை பையனும் பார்த்திருக்கான். லைப்ரரியனை பையன் கொலை பண்ணது அடுத்த நாள் புருஷோத்தமனுக்கு தெரிஞ்சனாலதான் ஹீரோவை பார்த்ததுமே பயந்து ஓடி இருக்காரு. என் பையன் கொலை பண்ணிக்கான், ஆனா அவன் லைஃப் அழிஞ்சிடக்கூடாது, அதனால தண்டனையை நான் ஏத்துக்கிறேன்னு ஹீரோ கிட்ட புருஷோத்தமன் சொல்றாரு. உங்க பையன் கொலை பண்ணது தப்பு தான், ஆனா அதை விட பெரிய தப்பு லைப்ரரியன் பண்ணது. சில நேரங்கள்ல சட்டம் சரியான தண்டனையை கொடுக்கறதில்ல, இது லைப்ரரியன் கிடைச்ச தண்டனையா இருக்கட்டும்னு ஹீரோ சொல்றாரு. புருஷோத்தமனும் பையனும் காயத்ரிக்காக மட்டும் யோசிக்கல, மற்ற பொண்ணுங்களோட லைஃபை காப்பாத்ததான் இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க. இதை புரிஞ்சுக்கிட்ட ஹீரோ இந்த விஷயத்தை இப்படியே விட்டுருவோன்னு சொல்றாரு. இங்க நடக்கிறது எல்லாத்தையுமே யாரோ போன்ல ரெக்கார்ட் பண்றாங்க. அது வேற யாரும் இல்ல, எஸ்ஐ தான். கொலை பண்ணிட்டு அதை மூடி மறைக்க பாக்குறீங்களா, அப்ப நாங்க எதுக்கு இருக்கோம்னு கேட்டுக்கிட்டே அங்க வராரு. நடந்ததை முழுசா தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்கன்னு ஹீரோ சொல்ல எல்லாமே போன்ல ரெக்கார்ட் ஆயிருக்குன்னு எஸ்ஐ சொல்றாரு. ஏற்கனவே ஹீரோ மேல எஸ்ஐக்கு ஒரு வெறுப்பு இருந்துச்சு. ஹீரோவே இப்படி வசமா மாட்டினா விடுவாரா என்ன? ஹீரோ ரிக்வஸ்ட் பண்ணியும் எஸ்ஐ கேட்குற மாதிரியே தெரில. அதனால பையன் கத்தி எடுத்து எஸ்ஐயை குத்த ட்ரை பண்றான். எஸ்ஐக்கும் பையனுக்கும் சண்டை நடக்குது. ஹீரோ எஸ்ஐயை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்றாரு. எஸ்ஐ பையனை கத்தியால காயப்படுத்திட்டு பைக் எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. என்னடா இப்படி ஆயிடுச்சேன்னு ஹீரோ அப்செட் ஆகுறாரு. அப்ப எஸ்ஐ போன பைக்கை ஒரு கார் இடிச்சிருது. எஸ்ஐ ரோட்ல விழுந்து கிடக்குறாரு. காரை விட்டு இறங்கின டிரைவர் யாரும் பார்க்கலன்னு எஸ்ஐயை டிக்கியில போட்டு காரை எடுத்துட்டு கிளம்புறாரு. எஸ்ஐயோட பைக் விழுந்து கிடக்குற ஸ்பாட்டுக்கு ஹீரோ போறாரு. அங்க எஸ்ஐயோட போனு கீழே கிடக்கிறத பார்த்து ஹீரோ அதை எடுத்துக்கிறாரு. ஸோ இனிமே பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி படத்தை முடிக்கிறாங்க. அப்படின்னு எஸ்ஐ செத்துட்டாரான்னு கேட்குறீங்களா என்ன? அதுதான் இல்லை. அந்த கார் டிக்கியில் சத்தம் கேட்கவும் டிரைவர் காரை நிப்பாட்டிட்டு டிக்கியை ஓப்பன் பண்ணுறாரு. பார்த்தா எஸ்ஐ இன்னும் சாகலை. இறங்கி வந்து டிரைவருக்கு ஒரு அறைய விடுறாரு. எஸ்ஐயோட ஃபோனு ஹீரோ கிட்ட இருக்கறனால எஸ்ஐயால் இனிமே ஒன்றும் பண்ண முடியாது. லைப்ரரியனோட கொலையில் யாருக்கும் தண்டனையும் கொடுக்க முடியாது, ஏன்னா எவிடன்ஸ்னு எதுவுமே இல்லைல்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.